வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட ஒரு 2 வீடியோவுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த 2 வீடியோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு சேனலுக்கு எந்தவித ஒரு நேமுமே இல்லாமல் வெரிஃபைட் டிக் வாங்கியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க, எப்படி ஒரு சேனலுக்கு நேமே வைக்காமல் சேனல் கிரியேட் பண்ணாங்க, இப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைட்டிலுமே இருக்காது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நிச்சயமாக அதுக்கு ஏதாவது டைட்டில் வச்சாகணும். பட் எந்த ஒரு டைட்டிலுமே இல்லாமல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்ம போட்ட வீடியோலையுமே எந்த ஒரு டைட்டிலுமே இல்லாமல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த 2 வீடியோலையுமே ஒரு விஷயத்தை நான் காமனாக சொல்லியிருப்பேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ண போதும் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் போன வீடியோவில் இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறாங்க, பட் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி யூடியூப்பில் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த ஒரு நேமுமே இல்லாமல் ஜஸ்ட் பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் சில வீடியோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் அந்த பிளாங்க் ஸ்பேஸே இருக்காது. நீங்கள் போன 2 வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அது ஒரு ட்ரிக் நான் சொல்லியிருப்பேன். அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி இதில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் தெரியும். பட் இதில் பிளாங்க் ஸ்பேஸ் இல்லாமல் கூட சில இடத்துல யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத பற்றி வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதனால வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ போய் பார்க்குறீங்கன்னா அது கீழே நிறையவே கமெண்ட்ஸ் வந்திருக்கும், எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வடிவிலையோ எமோஜி வடிவிலையோ இல்லை ஏதோ ஒரு நியூமெரிக்கல் வடிவிலையோ தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ண போகிறீங்கனாலும் இதில் ஏதாவது தான் ஒன்று பண்ணி ஆகணும். ஜஸ்ட் நீங்கள் பிளாங்க் ஸ்பேஸ் மட்டும் விட்டோ இல்லை ஸ்பேஸ் பார் மட்டும் 4-5 தடவை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா பண்ணவே முடியாது. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம 2 வீடியோவில் போட்டு அந்த 2 வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு வெப்சைட் போகும். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதை காப்பி பண்ணுறதுக்கு ஒரு கோட் காப்பி பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் தான், 0 வித் ஜாயினர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வரும். இது பக்கத்துலேயே கீழே பார்த்தீங்கன்னா காப்பி அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு அது பார்த்தா தெரியாது. பட் ஒரு கேரக்டர் அங்கே இருக்கும். அது ஜஸ்ட் காப்பி ஆயிரும். இனி இதை யூடியூப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி கமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இது கமெண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக். இதை பற்றி நான் போன 2 வீடியோவில் போட்டிருப்போம். ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகம் தெரியணும்னா அந்த 2 வீடியோ போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாகவே தெரியும். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல சின்ன ஒரு ஸ்பேஸ் பார் தெரியும், ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ யூடியூப்பில் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் மட்டும் விட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் பார் இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சேனல் நேம் இருக்கும், ஐ மீன் உங்களோட பேர் மேலே இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் விழுந்திருக்கும். அந்த கேப்புக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா லைக் ஆகட்டும் இல்லை அதுக்கு டிஸ்லைக் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை அந்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். இடையில ஒரு கேப் இருக்கும். பட் இதுவே இல்லாமல் அதாவது மேலே பேர் இருக்கும், அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ண ரிப்ளை பண்ண ஆப்ஷன் இருக்கும், இடையில எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது. இந்த மாதிரி இப்போ நம்ம கமெண்ட் பண்ண முடியுமானா இப்போ நம்மளால பண்ணவே முடியாது. இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய கமெண்ட்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இப்போயுமே நீங்கள் யூடியூப் பார்க்க முடியும். பட் எல்லாமே பழைய கமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ யாருமே இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கூகுள் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இது ஒரு சர்வீஸ் அவைலபிள் இல்லை. பட் முன்னாடி இது பார்த்தீங்கன்னா தனி கூகுள் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்துச்சு. இந்த வெப்சைட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட் தான். நீங்கள் எப்படி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சின்ன ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட் தான். பட் இதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மூடிட்டாங்க. அந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு வீடியோ யூடியூப்ல இருக்குது. இப்போ அந்த வீடியோட ஓனர் அந்த வீடியோ கூகுள் ப்ளஸில் ஷேர் பண்ணுறாங்க, இல்லை வேறு யாராவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூகுள் ப்ளஸ் வெப்சைட் மூலமா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அங்கேயே ப்ளே ஆகும். இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக அந்த வீடியோ கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் ஆகும். பட் அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் பிளாங்க் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு இல்லை எதுவுமே டைப் பண்ணாமலும் அங்கே கமெண்ட் பண்ணுற மாதிரி சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஐ மீன் ஒரு பக்குன்னு கூட வைக்கலாம். ஸோ அந்த இடத்துல எந்த வித ஒரு கமெண்ட்டுமே எழுதாமல் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் இருக்கும். மேலே பேர் இருக்கும், கீழே லைக் கமெண்ட் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் கூகுள் ப்ளஸ் இப்போ மூடிட்டாங்க. ஸோ அதனால இந்த கமெண்ட் இனிமேல் யாருனாலையும் பண்ண முடியாது. மேபி ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி பக் இருந்துச்சுன்னா வேணால் பண்ண முடியுமா இருக்கும். பட் இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே இல்லாமல் வந்திருக்கு. 2 வகையில் இருக்குது. இப்போயுமே நம்மளால பிளாங்க் ஸ்பேஸில் கமெண்ட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களால் கமெண்ட் பண்ணிக்க முடியும். பட் இடையில ஒரு கேப் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கேப்பாக தெரியாது. ஜஸ்ட் பேரில் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும்,
கீழே பார்த்தீங்களா லைக் ஷேர் இருக்கும், இடையில வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது ஒரு blank ஸ்பேஸ் கமெண்ட். பட் இன்னொரு வகை தான் நம்ம இப்போ சொன்னது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது, இடையில blank ஸ்பேஸே இருக்காது, பட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் பண்ண முடியாது, முன்னாடி கூகுள் ப்ளஸ் வச்சுருந்தவங்க பண்ணியிருப்பாங்க, பட் இனிமேல் நம்ம பண்ண முடியாது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் எனக்கு மோட்டிவாக இருக்கும், ப்ளஸ் நீங்களும் AIT ஃபேமிலியில் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.